அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா நண்டு கிரேவி பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டு நண்டு கிரேவி என்னென்னா, இப்போ நண்டே வாங்கிட்டு வந்தோம். இங்கேருந்து விற்றாங்க, எங்கள் ஊர்லேயே வந்து விற்பாங்க. இந்த மாதிரி நண்டு வாங்கி வச்சு கழுவி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து அதுக்கான சேர்மானம் என்னென்னா, மிளகு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா இஞ்சி, தேவையான அளவு தக்காளி, வெங்காயம், அப்புறம் பூண்டு. இதுதான் நாங்கள் வந்து வீட்டில் ஹோம்மேட் மசாலா மாதிரி. இப்போ சீரகத்தையும் பூண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா அரைக்க போகிறோம். அரைச்சி பொடி மாதிரி வந்ததுக்கப்புறம் அது மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இஞ்சி போடணும், இஞ்சியும் பூண்டும். ஏன்னா இதை சேர்த்து அரைச்சிக்கிட்டா தான் நெருன்னு இல்லாமல் இருக்கும். இஞ்சியும் பூண்டும் சேர்த்து இதையும் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் வெங்காயத்தை தக்காளி எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா நறுக்கணும். வெங்காயம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நறுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுவோம். பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த மாதிரி அதை என்ன கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து வைப்போம். அதில் நம்ம என்ன பண்ணணும்னா அரைச்சி இப்போ அதில் கொட்டணும். இது நம்ம நாலும் அரைச்சி வச்சிடணும் இல்லையா, இந்த மாதிரி சீரகம் வெங்காயம் அதோடு சேர்த்து இதையும் அரைக்கணும். தண்ணி விடலாம் தேவையில்லை, ஏன்னா இதுவே தண்ணி கன்சிஸ்டன்சி தான். ஸோ இதை மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு போட்டுக்கிட்டு இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா மஞ்சள் சீரகத்தூள் போடணும். தேவையான அளவு 1 ஸ்பூன் போடுங்க. 1 ஸ்பூன் தேவையான அளவு போட்டுக்கோங்க. குழம்பு பக்கம் வைக்கலாம், நம்ம குழம்பு வைக்கல, நம்ம கிரேவின்றனால கொஞ்சமாக போட்டிருக்கோம். மிளகா போடணும். இது வெறும் மிளகா, நாங்கள் வந்து வீட்டிலே செஞ்ச மிளகாத்தூள் தான். வீட்டிலே அரைச்சி காய வச்சு செய்வாங்களா அந்த மாதிரி. இது கம்மியாக போட்டுக்கோங்க, ஏன்னா மிளகு இதெல்லாம் காட்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ இதை கம்மியாக போட்டு இந்த மிளகு இதெல்லாம் சேர்த்து போட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு தனியாக இப்போ மிளகா வேறு போடுவாங்க தனியாக, ஏன்னா அது வந்து அந்த பச்சை வடை நல்லா இருக்குன்றக்காக அந்த மிளகா போடுவாங்க. இப்போ தக்காளி என்ன பண்ண போகிறோம்னா, தக்காளியை சும்மா வதக்கவும் செய்யலாம், நல்லா வதக்கணும். அப்படியா இருந்தால் இல்லை நம்ம அரைச்சி போடுறோம்னு அரைச்சி போட்டுக்கலாம். இந்த இது வந்து ஈஸி மெத்தடு. ஸோ ஓகேவா, நம்ம பேச்சுலர் இந்த மாதிரி தனியாக புதுசாக கற்றுக்கிட்டாங்க இவங்கலாம், அவங்களுக்குலாம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி போட்டுக்கோங்க. இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னால ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. நண்டு இதெல்லாம் ஒரு சேர்மானம் மாதிரி சேர்த்துக்கணும். இப்போ மீன் குழம்பு இந்த மாதிரி இதுக்கெலாம் சேர்த்து செய்வாங்கள்ல, அந்த மாதிரி இது ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லா பொடியும் சேர்த்தோமா ஒரு இதில் கடாயில் போட்டு வச்சோமா அப்படின்னு இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு 2 மிளகா போட்டுக்கோங்க. அந்த வாசம் நல்லா இருக்குன்றதுக்காக. உரப்பும் இருக்கும், ஸோ கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் இந்த மாதிரி போடும்போது கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் இந்த சேர்மானம். அப்போ நாங்கள் மண் சட்டி எடுத்துருக்கோம். இது வந்து மீன்லாம் போடுவோம்ல, மீன் குழம்பு இந்த மாதிரி வைக்கிறோம்ல, அதுக்கான சேர்த்து வச்சுருந்தது இல்லை போட போகிறோம். இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வச்சுருந்த இந்த நண்டு கிரேவின்னு இருக்குல்ல, அதை அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கொதி வரணும். ரொம்ப வெந்தாலும் உடஞ்சிரும் அந்த ஓடெல்லாம். ஸோ அதனால் ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே நாங்கள் வந்து இது விறகடுப்பு வச்சுருக்கோம். ஏன்னா மட்டை நாங்கள் தோப்பு வச்சுருக்கனால அந்த மட்டையெல்லாம் வேஸ்ட்டாக போகும்ன்றதுக்காக மாதிரி நாங்கள் விறகடுப்பை யூஸ் பண்ணுவோம். சோறு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் உள்ளவங்களுக்குலாம் இதை யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மல்லி இருக்குல்ல, கொத்தமல்லி, அதை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டு நண்டு கிரேவி ரெடி. அவ்வளோதான். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching.